ஹலோ யூடியூப் நண்பர்களே. தீபாவளி வரப்போகுதுனாவே மோஸ்ட்லி எல்லார் வீடுகள்லையும் பலகாரங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் ரொம்பவே ஸ்பெஷல். அந்த அதிரசம் பிரியாமல் ரொம்பவே சாஃப்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிரசத்தை இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த அதிரசம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் செய்யறதுக்காக ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கின ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் அரிசியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னால ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரேஷன் அரிசியில் செஞ்சால் நல்லா வராது அப்படின்னு யோசிக்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக வரும். நான் எப்போவுமே ரேஷன் அரிசியில் தான் செய்வேன். பாருங்கள், இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேனுக்கு அடியிலே காய வச்சுக்கோங்க. இதை காய வச்சு எடுக்கக்கூடிய பக்குவமும் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா ஃபேனுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் ஈரம் இருக்கக்கூடிய துணியாக பார்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கையால் தொட்டு வச்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையால் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒட்டணும். இதுதான் கரெக்டான பக்குவம். ரொம்ப ஈரமும் இருக்கக்கூடாது, லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் போல் சேர்த்து நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு அதிரசம் சொன்னீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மாவு நல்லா ஒரு கரண்டியால் அழுத்தி விட்டு மூடி விட்டுடுங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். இப்போ நம்ம அதிரசத்துக்கு நம்ம பாகு எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா 3 கிலோ ரைஸ்க்கு நம்ம 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ வெல்லம்ன்ற மெஷர்மெண்ட்டில் 3 கிலோவுக்கு நம்ம 2.25 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். 1 கிலோவுக்கு 100 ml தண்ணி மெஷர்மெண்ட்டில் நம்ம 300 ml தண்ணி, இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா 100 ml வரும். நம்ம 3 டம்ளர் தண்ணி 300 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா தண்ணியை சேர்த்து நல்லா அது மெல்ட் ஆக விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாகு எடுக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் திரும்ப நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும் அப்படின்றதுனால தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டஸ்ட் இல்லாத வெல்லம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வெல்லம் மெல்ட் ஆக்கணும் அதே பாத்திரத்தில் தான் பாகு எடுக்க போகிறோம் அப்படின்றனால அதே பாத்திரத்தில் திரும்ப நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாகு எடுக்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் அதிரசம் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கோங்க, லோவாகவும் வைக்க வேணாம். இப்போ நீங்கள் நல்லா வெல்லம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் தண்ணியில் ஊற்றி பார்க்கணும். செக் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பாகு எடுக்கும்போது அந்த வெல்லம் தண்ணியில் சேர்க்கும் போது கரையக்கூடாது, அதே டைமில் ரொம்ப இறுக்கமாகவும் சேரக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக லூஸான பதத்தில் இது தண்ணியில் சேர்ந்து வந்துச்சுன்னா கரெக்டான பக்கம். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நமக்கு சௌகரியமாக இருக்கும். ஸ்டவ்வில் வச்சு கூட நமக்கு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்தை கீழே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே பாகு சூடாக இருக்கும்போதே போட்டு கலந்துடணும், இல்லை இறுக்கமாயிடும். இது மாதிரி கலந்து எடுத்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாகு எடுக்கிற பக்குவம் தான் தெரியல, அதிரசம் சூட வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் இருந்தால் கூட ரொம்பவே சூப்பராக அதிரசம் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மூடி விட்டுடலாம். மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மாவு காயாமல் இருக்கும். இப்போ இதை மூடி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். நீங்கள் இந்த அதிரசம் உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக மாவு சேர்த்து அந்த பாகு நல்லா இறுக்கமாக இருக்கிற மாதிரி எக்ஸஸாக மாவு சேர்த்து கலந்துக்கலாம். மறுநாள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மாவு கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் அதிரசம் சுடும்போது கரெக்டாக நல்லா இறுகி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அந்த பாகு நல்லா இறுகி இருக்குது பாருங்கள். நம்ம அதிரசம் செய்யறதுக்கு சூப்பரான கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நீங்கள் சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சுடும்போதே தெரியும் அதிரசம் நல்லா சாஃப்டாக வருமா அப்படின்றதுக்கு. அதுக்கான டிப்ஸும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஒரு ஆயில் கவரோ இல்லை நீங்கள் வாழை இலையிலோ நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஹோல்ஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உள்ளெலாம் நல்லா வெந்து வரும். அப்படியே கூட நீங்கள் சேர்க்கலாம், வெந்துடும். ஹோல்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரத்துலேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், அந்த ஆயிலில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பூரி மாதிரி மேலே எலும்பி வரும். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கான பக்குவம். ஒன்று மேலே எலும்பி வரும்போது இன்னொன்று அப்படியே மாறி மாறி போட்டுக்கிட்டே இருங்க. ஒன்று ஒன்றா மேலே வரும்போது இன்னொன்று சேர்த்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டு செவக்க விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டான அதிரசம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இனி நீங்கள் அதிரசம் சுட தெரியலையே, பாகு எடுக்க தெரியலையே அப்படின்னு சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சூப்பரான சாஃப்டான அதிரசம் செய்யலாம் இந்த தீபாவளிக்கு. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த அதிரசம் பிழிகிற கட்டை இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு
கரண்டி 2 கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி ஆயில வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிரசம் நீங்கள் சுடும்போது விட மறுநாள் பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக, சிம்பிளா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அதிரசம் செஞ்சுட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி திருநாள் அனைவருக்கும் இனிதாக அமைய இறைவனை வேண்டுகின்றேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.